மற்றவங்க மாதிரி ஷீ டோன்ட் கீப் அப் லேப்டாப்பு அது இது டேபு. நம்ம ஒரு சின்ன நம்ம இந்த ஃபோன் நம்பர்லாம் குறிச்சு வச்சுப்போம்ல, குட்டி டைரி அதான் வச்சிருப்பாங்க. அதை இப்படி வச்சிருந்தாங்கன்னா கர்ச்சீஃபை மறைச்சுன்னு இப்படி பாடுவாங்க. த்ரோட்டு என்ன அவங்க சொல்றாங்களோ அதை கேட்கும். மற்றபடி எந்த ஆர்கன்ஸும் ஷேக் ஆகாது அந்த அம்மா கிட்ட. அது ஒரு பெரிய கிஃப்ட் அந்த அம்மா கிட்ட. செந்தூர்ப்பு சாங் வந்து பாடும்போது இன்றைக்கும் என்ன ஒரு கிளாரிட்டி, என்ன ஒரு கம்போஸரோட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். நாட் ஈஸிங்க. அதான் சொல்கிறாங்க, அவங்க பத்மபூஷனோட திருப்பி அமைச்சாங்கன்னா தப்பே கிடையாதுங்க. வாட் திஸ் கவர்மெண்ட் வாட் டூயிங் புல்ஷிட். எப்படி அந்த அம்மாக்கெல்லாம் பத்மபூஷன் போய் அவ்வளோ லேட்டாக கொடுப்பீங்க? பிகாஸ் ஷீ பார்ன் இன் சவுத் இந்தியா. நீங்கள் நான் சொல்கிறேம்மா, லதாம்மா பெரிய லெஜண்ட், நான் இல்லைன்னு சொல்லலாம், மறுக்கலாமா. சரஸ்வதி அம்மா ரெஸ்பெக்ட். அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட சளைச்சவங்க சுசிலாமாவோ ஜானகி அம்மா. இன்னும் கேட்டால் ஒரு படி மேலேயே சொல்லுவேன். ஏன்னா இந்த அம்மா பாடின ஜானர்லாம் யாரும் பாடலை. நீங்கள் சிங்கார பாட்டு எடுத்துக்கோங்க, நாதஸ்வரத்தில் பேசுகிற சங்கதியை வாய்ஸில் கொண்டு வந்துருவாங்க. பாடவா ஒன்று பாடலையே பாட்டு இருப்பாரு. எனக்கு அந்த அம்மா பாடலே த பெஸ்ட் எவர். டாராரி டாராரி டாரி டாரி பாடவா. ஃபர்ஸ்ட் கம்போசிஷன் எவர் இன் த வேர்ல்டு. ஃபுல் குரோமேட்டிக்ஸ். இந்த பாட்டில் சொரமே கிடையாது. ஜானகி அம்மா பாடின ஃப்ரேசிங், பூ போட்டு தாவணி வயல் ஆடுது லஸ்ட்லாம் எப்படி காமிச்சா வந்துருமா. நீங்கள் மாதிரியை பார்க்கும்போது விஷுவலாக நீங்கள் பாட்டு எடுத்துட்டு பாருங்க, அந்த லஸ்ட் ஃபீல் கிடைக்காது அப்படின்னு வாங்க. எப்படி ஷேக்கேல அந்த பாடியில் அது வருது அந்த ஃபீல் அப்படி வரும். யாராவது கொடுக்கணும், இதெல்லாம் தலைமையில நிற்கணும். ஸ்ட்ரீம்லா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனாலிட்டி தான் இருக்காரு, வீரமணி கண்ணன் சார். அதாவது இவருடைய மியூசிக்காக இருக்கட்டும், இவருடைய குரலில் வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப நமக்கு பரிட்சமாக இருந்தாலும் அவருடைய அந்த டீகோடிங்க்குன்னு இப்போ தனி ஃபேன் பேஸே உருவாயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இப்போது சமீபத்தில் யாருனாலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது, ஜானகி அம்மாவுடைய மறைவு. அதாவது அவங்களோட பாடல்கள்லாம் இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஞாபகப்படுத்தி கொண்டு வரணும்னு இல்லை, நம்ம வந்து வாழ்வியலோட கலந்த ஒரு விஷயமா தான் இருக்குது. நம்ம டே டு டே லைஃப்பில் அவங்க பாடல்களோட தான் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த தருணத்தில் அவங்களுடைய ஜேர்னியை பற்றி பேசுகிறதுல எல்லாருக்குமே ஒரு பெருமை என்றைக்குமே இருந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது சார். எதுலேருந்து ஆரம்பித்து முடிக்கிறதுனே தெரியல. நான் சொன்ன மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலோடய கலந்துருக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருந்திருக்காங்க. உங்களுக்கு அவங்களுடைய பாடல்கள் அந்த மியூசிக்லாம் எவ்வளோ ஸ்பெஷல்? ஆக்சுவலாக முதல்ல ஸ்ட்ரீம்லா பிளேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். ஜானகி அம்மா பற்றி பேசுகிறதுனா ஒரு எபிசோடு பார்த்தாது, குறைஞ்சது ஒரு 100-200 எபிசோடு பேசலாம். அந்தளவு அவங்க மியூசிக் அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட ஆஃப் ஏரில் சொன்னேன், அவங்கள பார்த்து தான் டீகோடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எபிசோட்ஸு எமோஷன்ஸ்ன்ற ஒரு எபிசோடில் எப்படிலாம் அவங்க நம்மளோட வாழ்ந்துருக்காங்க. ஐ ஆல்வேஸ் சே, சி இஃப் எஸ்பிபி is an emotion for all our male people, like even if காதல் சோக பாடல்கள், ஒரு சோகம் சந்தோஷம் எப்படி எஸ்பிபி மேல் கூட இருக்காரோ அதே மாதிரி ஜானகி அம்மா வந்து ஆல் ஃபீமேல்ஸ் கூட அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு காதலாக இருக்கட்டும், ஒரு சோகமாக இருக்கட்டும், ஒரு பெப்பியாக இருக்கட்டும், ஒரு ஜாலியாக இருக்கட்டும், அந்தளவு வெர்சாலிட்டி டு தி கோர். அவங்க எஸ்பிபி சாரும் சரி, ஜானகி அம்மாவும் சரி. தட்ஸ் வை சி என்கிட்ட எஸ்பிபி சார் எப்பவுமே சொல்லுவார், நானும் ஜானகி அம்மா வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஏன்னா சித்ரா அம்மா லேட்டராக தான் வந்தாங்க என்ட்ரி ஃபீல்டில். ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிபி ஜானகி இப்படி தான் வரும். அப்போ சொல்லுவாங்க, எஸ்பிபி சார் சொல்லுவார், ஜானகி அம்மா வந்து கூட பாடுறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அப்போ லைவ் ரெக்கார்டிங் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. பாட்டில் திடீர்னு ஒரு மேஜிக் வாட்ச் பண்ணிட்டே இருப்போம், மேஜிக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதில் அது ஒரு இம்ப்ரூவைசேஷன் மாதிரி நான் அதை பண்ணுவேன். நான் பண்ணதை பார்த்து சின்ன பையன் எப்படி பாடுறான், அவனுக்கு நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இட்ஸ் லைக் மோர் லைக் காம்படிஷன். ஆனால் அதே நேரத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும். எங்களுக்கு கிடைச்ச கம்போசர்ஸ் எங்களை நம்பி அப்படி ஒரு கம்போசர்ஸ்லாம் கொடுத்தாங்க. அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு ஜேர்னி அந்த அம்மா கூட நான் ட்ராவல் பண்ணி எவ்வளவோ பல சாங்கலாம் நம்ம சொல்லுவோம். இப்போது எனக்கு என்னென்னா, ஜானகி அம்மா வந்து மெயினாக அவங்கள்ட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னாங்க, நான் எப்பவுமே சொல்லுவாங்க,
இப்போது ஒரு மியூசிக் கம்போசர் இருக்கார். இப்போ நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டேரக்டர்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கீழே நான் பாட வரேன். நீங்கள் வந்து ஒரு கம்போஸ் பண்ணி ஒரு சாங்கை உருவாக்கி வச்சுருக்கீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குன்றதையும் எனக்கு தெரியாது. ஐ கான்ட் ரீட் அவுட். அது உங்கள் மனசில் எந்த எமோஷனில் அதை பண்ணியிருக்கீங்க, எப்படி இதை வெளிப்படுத்துகிறீங்க. மேபி உங்களுக்கு அந்த வாய்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த சாங்கோட சோலை வந்து நீங்கள் உணர்ந்து தான் நீங்கள் கம்போஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை நான் வந்து உள்வாங்கி ரீப்ரொடியூஸ் பண்ணி தரதுன்றது வந்து இட்ஸ் எ ஹியூமங்கரஸ் டாஸ்க். எனக்கு தெரிஞ்சு அதை ரொம்ப ஒரு ஆல்மோஸ்ட் கம்போசர்ஸோட கம்போசிஷன் ஜஸ்டிஃபை பண்ணி எல்லாருமே பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப டு த க்ளோஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா யாராலையுமே அந்த 100% தொட முடியாது. நான் சொல்ல 99.99999 அதை பண்ணது யாருன்னா மோஸ்ட்லி ஃபியூ சிங்கர்ஸ். அதில் ஜானகி அம்மாவும் ஒரு எக்ஸ்பர்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க சில ஜானர்ஸ்லாம் பாடினதை வந்து நான் யோசிப்பேன். மியூசிக் டைரக்டர் சொல்லி இதெல்லாம் பாடிருப்பாங்களா, இல்லை எப்படி இவங்களே பாடிருக்காங்க. ஏன்னா அந்த அம்மாவோட பாடும்போது பார்த்தீங்கன்னா ஷேக்கே ஆகாது. எஸ் சார். அதுதான் கேட்கலான்னு வந்தேன். ஏன்னா அவங்க குயின் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், குயின் ஆஃப் மாடுலேஷன்ஸ் அப்படின்றப்ப அது எல்லாமே வாய்ஸில் தான் தெரியுமே தாண்டி அவங்களுடைய பாடி லாங்குவேஜே இருக்காது. மற்றவங்க மாதிரி ஷீ டோன்ட் கீப் அ பிக் டைரி, ஷீ டோன்ட் கீப் அ பிக் இப்போ இந்த பசங்கள்லாம் வச்சுருக்காங்களே அது என்னது இப்போ மினி லேப்டாப்பு அது இது டேபு. அந்த அம்மா ஒரு சின்ன நம்ம இந்த ஃபோன் நம்பர்லாம் குறித்து வச்சுப்போம்ல, குட்டி டைரி. குட்டி டைரி அதான் வச்சுருப்பாங்க. அதை அப்படி வச்சுருந்தாங்கன்னா கர்ச்சீஃபை மறைச்சிட்டு இப்படி பாடுவாங்க. த்ரோட்டு என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதை கேட்கும். மற்றபடி எந்த ஆர்கன்ஸும் ஷேக் ஆகாது அந்த அம்மாக்கிட்ட. அது ஒரு ஒரு பெரிய கிஃப்ட் அந்த அம்மாக்கிட்ட. ரெண்டாவது நான்லாம் வந்து எப்படின்னா நான் ஒரே ஒரு லைவ் ரெக்கார்டிங் தான் உங்களுக்கு பார்த்துருக்கேன். எப்போன்னா எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு போனாங்க. அது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏவிஎம் ஸ்டுடியோவில் கிருஷ்ணகானம்னு ஒரு ஆல்பம் வந்தது. ஓகே. உங்களுக்கு அது கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியாது. அதில் தான் அந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அது ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றி கிருஷ்ணருக்கு என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கானம். அந்த காலகட்டத்தில் பீக்கில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அரவணைச்சு ஒரு ஆல்பம் பண்ணாங்க. நம்ம மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்சி சாரோட மியூசிக்கில், கண்ணதாசன் சார் லிரிக்கில் ஒரு கிருஷ்ணர் ஆல்பம் ஒன்று பண்ணாங்க. அதில் ஜானகி அம்மா ஒரு பாட்டு பாடுவாங்க. கோபியரே கோபியரே தாரரரி தாரரரி கோவிந்தன் பேரை சொல்லி கும்மி கொட்டி ஆடும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த சாங். அந்த ஒரு சாங் தான் லைவாக நான் வந்து ஜானகி அம்மா வந்து பார்த்தது. அப்புறம் இன்னொரு அக்கேஷனில் வந்து ஃபஸ்ட்டு மயிலாப்பூர் ஷீரடி சாய்பாபா கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு ஆல்பம் பண்ணார் எங்கள் அப்பா. அந்த பாட்டு இன்னும் ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா மியூசிக்கில் ஜானகி அம்மா பாடினாங்க. எங்கள் அப்பாவும் ஜானகி அம்மாவும் சேர்ந்து பாடின ஆல்பம். அதில் வந்து அன்பு நெஞ்சில் வாழ்ந்திடுவாய் சாய்பாபா, ஆத்மசுகம் தந்தருள்வாய் சாய்பாபா, அரவணைத்து ஆதரிப்பாய் சாய்பாபா, உந்தனாசி என்றும் வேண்டும் சாய்பாபா, பாபா பாபா ஷிரடி சாய்பாபா, பாபா பாபா ஷிரடி சாய்பாபா. இப்படி ஒரு சாங்கு பிருந்தாவனி டைப்பில் போவோம். இவ்வளோ அழகாக பண்ணான் ஓகே. ஆனா நீங்க ஜானகி அங்க அம்மா. கூட நின்னு பார்த்தப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் இருந்திருக்கும் இல்லையா? எப்படி அவங்க அசையாமலே இருக்காங்களே! ஆனா குரல்ல மட்டும் இப்படி ஒரு மேஜிக்க கடத்துறாங்க. அத தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருந்திருக்கும் இல்லையா? அது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு அந்த 8 வயசு வயசு எனக்கு அது தெரியல. ம். ஆனால் லேட்டராக நான் வந்து நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணும்போது வாணியம்மா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ம். வாணிஜரம் வாஸ் சிங்கிங் அவர் ஸோ சில சாங்லாம் யோசிப்பேன். இந்த பாட்டு ஜானகி அம்மா வாய்ஸில் எப்படி இருக்கும். ம். அது ஏதோ ஒரு காரணம் தானே அது தள்ளியே போயிடுச்சு. ரெண்டாவது ஜானகி அம்மா வாஸ் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கிட்டாங்க அவங்க. அவங்க அதுக்கப்புறம் பாடல. அவங்க டிவோஷனல் அவங்கள பாடிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அது இன்னும் எனக்கு பாக்கியம் இல்லை. ஐ வாஸ் அன்லக்கி. அப்படி தான் நடந்தது. ஓகே. ஏன்னா எஸ்பிபி சார் சொல்லுவார், நீங்கள் ஜானகி அம்மாவோட வேலை செய்யணும். ஷீ லவ்ஸ் த வே யூ டூயிங் மியூசிக். ஏன்னா அவங்ககிட்ட வந்து எம்எஸ்வி சார் ஃப்ளேவரும் இருக்குது, ராஜா சார் ஃப்ளேவரும் இருக்குது. ஏன்னா எனக்கு அவங்கள்ட்ட பேர் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ். நான் அவங்கள தாண்டி வேறு எந்த ஸ்கூலும் கிடையாது. ஸோ அதனால் ஷீ லவ்ஸ் யுவர் கம்போசிஷன்ஸ், ஷி வுட் ஹவ் லவ்ட் யுவர் கம்போசிஷன்ஸ். நீ பாட்டு சொல்லி தர அழகு, அவங்க டிசைட் அவங்களும் அந்த பண்ணாங்க. உள்ளே வருவாங்க. அது இன்றைக்கி அதான் நான் யோசிப்பேன். ஜானகி அம்மா வந்து அந்த செந்திருப்பு சாங்கை வந்து பாடுறக்கும்போது இன்றைக்கும் என்ன ஒரு கிளாரிட்டி, என்ன ஒரு கம்போஸரோட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். அந்த
தானனதானனன்னா, தன்னத்தானனன்னானனன்னா, தன்னன்னான தன்னானா தன்னன்னா, தன்னன்னானா தன்னன்னானா தன்னத்தா. எவ்வளோ ஃப்ரேசிங்ஸ் இதெல்லாம் கஷ்டம் தெரியுமா? நாட் ஈஸிங்க அதெல்லாம். நினைவே ஒரு பறவை சாங்கும் அதெல்லாம் என்ன மாதிரி சாங் தெரியுமா? அது எப்படி பாடுறாங்க ஜானகி அம்மா. அண்ட் எல்லா பாட்டுலயுமே அந்த ஒரு கேள்விய கொண்டு வந்துறாங்க. எப்படி ஒப்பேரா பாடியிருப்பாங்க அப்படின்றது பிரமிப்பாவே ஒப்பேரா இருக்கு. கொண்டு வந்திருப்பாங்க அவங்க வாய்ஸில். ஓகே. இட்ஸ் நாட் ஈஸிங்க. அதான் சொல்கிறாங்க. அவங்க பத்மபூஷனோட திருப்பி அமைச்சாங்கன்னா அது தப்பே கிடையாதுங்க. வாட் இஸ் கவர்மெண்ட் வாட் டூயிங் புல்ஷிட் மேடம். எப்படி அந்த அம்மாக்கெல்லாம் பத்மபூஷன் போய் அவ்வளோ லேட்டாக கொடுப்பீங்க நீங்கள்? என்ன பிகாஸ் ஷீ பார்ன் இன் சவுத் இந்தியா. சி ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பிரிவினைவாதம். ம். நீங்கள் சொல்கிறல்ல இந்தியான்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடுன்னு சொல்கிறல்ல. இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற நான் தமிழ்நாட்டில் இருக்கிறவன் யூபியில் போய் பிஸ்னஸ் பண்ணலாம், யூபியில் இருக்கிறவன் இங்கே வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குல்ல. அப்போ நீ ஆர்டிஸ்ட் என்ன பண்ணும்? எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். நீ ஜுடிஷியரி மெம்பரில் வந்து 10 நார்த் இந்தியன் போட்டால் அவனுக்கு சவுத் இந்தியன் மியூசிக் பற்றி என்ன தெரியும்? இப்போ எனக்கு வந்து நார்த் இந்தியன் மியூசிக் பற்றி எனக்கு தெரியுமா ரொம்ப? நீ ஒரு நார்த் இந்தியனை கூப்பிட்டு ஹானர் பண்ணுறான்னா 5 நார்த் இந்தியன் ஜுடிஷியரி கூப்பிட்டு லெஜெண்டை கூப்பிட்டு நீ ஹானர் பண்ணு. அதேமாதிரி சவுத் இந்தியன்னா சவுத் இந்தியன் ஜுடிஷியரியை போடு. அப்போ தான் ஜானகி அம்மாவோட வேல்யூ அவனுக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம். அது நீ அப்போ அவ்வளோ பார்ஷாலிட்டி காமிச்சு கடைசியில் வந்து அந்த அம்மாவுக்கு போய் நீ 80 வயசு மேலே பத்மபூஷன் கொடுத்தா திருப்பி தான் கொடுப்பான். நீ போராடம் நேத்தி பிறந்த துக்குடாக்கும் எல்லாருக்கும் பெரிய பத்மவாசம் கொடுத்து நீ கொடுத்தா வாங்கிப்பாங்க, வாங்கிக்கவே மாட்டாங்க. அதுதான் இளையராஜா சார் ரிஃப்யூஸ் டு கெட் பத்மஸ்ரீ அவார்டு. அவர் வாங்க மாட்டேன்டார் பத்மஸ்ரீ. பத்மபூஷன் கொடுத்தா தான் வாங்குவேன்னாரு. அதுவே லேட்டு திறமை அங்கீகாரம். அதுவும் நீ வந்து பத்மஸ்ரீ இவருக்கு முன்னாடி அவார்டு வாங்கணும்னு தப்பாக சொல்ல, வாங்கினவங்களுக்கு வாங்கினதாகவே இருக்கட்டும். பட் அந்த அவார்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. மெல்லிசைமாமன் எம்எஸ்சி சாருக்கு இன்னி வரைக்கும் அவங்க ஒரு பத்மஸ்ரீ அவார்டு கூட கொடுக்கல. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது. அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? ஒரு ஜெய்கிஷன், ஒரு பப்பி லஹரி, ஒரு ஆர்டி பர்மனோட ஒரு கேவலமாக போய்ட்டு எம்எஸ்வி சார். சரி அவர் போயிட்டார். அந்த அவார்டுக்கு பெருமை போஸ்ட்மஸ்க்காக எவ்வளோ பேருக்கு போஸ்ட்மஸ் அவார்டு கொடுக்குறாங்க. அந்த மனுஷனுக்கு கொடுக்கல என்னங்க அவங்களுக்கு? எவ்வளோ பெரிய கம்போசருங்க அவர். எம்எஸ்வி சார்லாம் இந்த இப்போது ஜானகி அம்மா சொல்கிறீங்களே, காற்றுக்கு என்ன வேலி கடலுக்கு என், இந்த சாங்லாம் எப்படி காம்போவில் கொடுத்துருக்காரு அவர் ஜானகி அம்மா. எவ்வளோ கம்போசர்ஸில் பாடுறாங்க ஜானகி அம்மா. எவ்வளோ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க, கொண்டாடணுங்க இவங்களாம். எங்கேயோ மைசூரில் போய் எங்கேயோ ஓரமாக உட்காந்து எங்கேயோ காய்லாம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வருது. அதெல்லாம் வேறம்மா. இந்த மாதிரி செலிப்ரிட்டிலாம் இப்படியாம்மா போகணும். போகும்போது அவனை எவ்வளோ சந்தோஷமாக நம்ம அனுப்பணும். சென்ட் ஆஃப் ஒரு பத்ம விபூஷன் என்ன கொண்டு போகிறீங்க நீங்கள் கேட்குறேன். அதுதான் இந்தியாவுடைய ஒரு பெரிய ஒரு சர்க்காஸ்டிக், ஒரு கேவலமான ஒரு நம்ம நாட்டில் வாழ்றது என்னென்னா, ஒரு டெமோக்ரஸின்ற பேரில் நமக்கு விருது வாங்க எவனோ ஒருத்தன் தீர்மானிப்பான் எங்கேயோ உட்காந்து. அந்த மியூசிக்கை உணராத பீப்புள் டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். சும்மா ட்வீட் போட்டால் போதுமாம்மா? ஓ வி லாஸ்ட் சிங்கிங் குயில் லெஜெண்ட் எல்லாம். நீங்கள் நான் சொல்கிறேம்மா, லதா அம்மா பெரிய லெஜெண்ட், நான் இல்லைன்னு சொல்லணுமா, மறுக்கலாமா? சரஸ்வதி அம்மா வி ரெஸ்பெக்ட். அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட சளைச்சவங்க சுசிலாமாவோ ஜானகி அம்மாவோ கிடையாது. நான் இன்னைக்கு சொல்கிறேன். இன்னும் கேட்டால் ஒரு படி மேலே சொல்லுவேன். ஏன்னா இந்த அம்மா பாடின ஜானர்லாம் யாரும் பாடவில்லை. ஜானகி அம்மா பாடின ஜானர். நீங்கள் சிங்காரவேலன் பாட்டு எடுத்துக்கோங்க, நாதஸ்வரத்தில் பேசுகிற சங்கதியை வாய்ஸில் கொண்டு வந்துருவாங்க. யார் பாட முடியும் சொல்லுங்கம்மா அந்த சாங்கை? கேன் எனி ஒன் ரெப்ளிகா தட் சாங்? சிங்காரவேலன் சாங்கு அது அவங்களால மட்டும்தான். அக்னி நட்சத்திரம் படம், ஒரு பூங்காவனம், கண்ணை முடியும் பாருங்களேன். அந்த அம்மா ஸ்விம்மிங் மூட்லேயே பாடின மாதிரி உங்களுக்கு ஃபீல். மைக் ஆக்டிங் பண்ணுறது, உங்களுக்கு லைட் வச்சு ஒரு ஃப்ரேம் வச்சு நீங்கள் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறது அதுவும் கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்ல. அது உங்களுக்கு சாங்கோடு சேர்ந்து லிப் பண்ணுறது ஓகே. ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி இவங்க வித்தவுட் கேமரா நடிச்சிருப்பாங்க. ஓகே. அந்த ஜிம் சாங் ஒன்று பாடிருப்பாங்க, ரோஜா பூ ஆடி வந்தது. அந்த கம்போஸோட ஜிம் சாங்கை
தாரி தரிரிரி தாரி தரிரிரி டரி டரிரிரி. ஒப்பேரா ஃபீல் அது. ஒப்பேரா ஃபீல் அப்படி கொடுத்துருவாங்க வாய்ஸில். தராரிரி தராரி தாரிரிரி சாப்பு ஆடி வந்தது. மா எப்படி என்ஜாய் பண்ணிருப்பாங்க பாடும்போது. கேட்கும்போது உங்களுக்கு கூஸ் போமாரு. நான் பாட ஒரு ஜிம் ரொமான்டிக் சாங் அது. ஒரு லவ் ஆல்மோஸ்ட் செட்யூசிங் சாங் அது. ஒரு ஹீரோ இஞ்சி பழகி சாங். அதுல அந்த ஒரு வாய்ஸ் ஆக்டிங்கும் இருக்கும் அவங்க பண்ணது. இஞ்சி இடி பழகி சாங் எடுத்துக்கிட்டா. எவ்வளோ கஷ்டமாக ஃபீமேல் பண்ணுறது கஷ்டம் அதெல்லாம். அதெல்லாம் தான் நான் சொல்லுவேன், பொம்பளை பாலுன்னே சொல்லுவேன் ஜானகிம்மா. ஓகே. ஆக்சுவலி எஸ்பிபி சாருக்கும் அவங்களுக்குமான அந்த ஒரு காம்பினேஷன் வந்து ஆஃப் கேம்லையும் பார்த்தா அந்த ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருக்கும். அவங்க பேசிக்கிறது ரொம்ப 2 ஐயோ, குழந்தைங்க பேசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆமாம். ஃபீல் தான் குடுத்துருப்பாங்க. பாலு எப்போ அவனுக்கு பாலு வந்து செல்ல குழந்தை அவனுக்கு. ம். நான் வந்து ஜானகிமாவோட வேலை செய்யல தவிர எஸ்பிபி சார் யூஸ் டு ஷேர் மீ லாட் ஆஃப் திங்ஸ். ஜானகிமா வந்து என்கிட்ட அப்படி சொல்லிருக்கான். நான் வந்து நிறைய ராஜா சாரும் எம்எஸ்சியும் கலந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி அந்த அந்த டியூனை கம்போஸ் பண்ணி பாலு சார் கொடுப்பேன். அப்போ சொல்லுவார், நான் அப்போ வந்து அவர்கிட்ட எப்போவுமே கேட்பேன், சார் எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள், ஹானஸ்டான பதில். 2 பாட்டு. ம். தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க சொன்ன வார்த்தை காற்றில் போனது பெரும் மாயமானது. அதில் நான் சொல்லிருப்பேன், அம்மா பாலு சார் சொல்லுவேன், சார் அதில் பிச்சு உதறிப்பீங்க, ஆனால் ஃபஸ்ட்டு சரணம் முடிஞ்சோடனே தேடும் கண் பார்வை ஜானகியம்மா அப்படி வந்திருப்பாங்க ஒரு ஃப்ரேஸி. எப்படி சார் அதுதாங்க அந்த அம்மாட்ட பெரிய ரிஸ்க்கான விஷயமே. கொஞ்சம் அலர்ட்டாக இல்லைன்னா அந்த அம்மா அப்படி ஸ்வாலோ யூனும். அவங்களுக்குள்ள அந்த ஒரு செல்ல போட்டி இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? டவுட்டே இல்லைங்க. என்ன மாதிரி அந்த 2 சாங் இப்போ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பாடா ஒன் பாடலை சாங் இருக்குல்ல, எனக்கு அந்த அம்மா பாடலே த பெஸ்ட் எவர், பெஸ்டஸ்ட் எவர் டைமண்ட். அந்த பாடவா ஒன் பாடலை பாட்டுருக்கு பாருங்க. டாரி 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 டரிராரி 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 டாராரி டரிராரி டாரி டாராரி டாரி டாராரி டாரி டாராரி டாராரி டாரி டாரி பாடவா. டஃபஸ்ட் கம்போசிஷன் எவர் இன் த வேர்ல்டு. ஃபுல் குரோமேட்டிக்ஸ். இந்த பாட்டில் ஸ்வரமே கிடையாது, ஆனால் அந்த வரிகளோட ஃபீலு வாடை பூங்காற்று. எனக்கு லிரிக் ஃபுல்லாக தெரியாது. ஐயோ என்ன இந்த அம்மா மை ப்ரணாம்ஸ் டு அவர் லோட்டஸ் ஃபீட். இவ்வளோ பாட்டை அள்ளி கொடுத்துட்டு போயிருங்க. 48,000 பாடல்களுக்கும் மேலா? டிஃப்ரெண்ட் கம்போசர்ஸ், எஸ். 14 லாங்குவேஜஸ். பேர்பட்ட சிங்கர்மா, பேர்பட்ட லெஜெண்டரி. மண்டையில் ஒன்றும் கிடையாது. ஒரு தலகணம். அப்படியே அவன் பாலு நல்லா பாடுவான் குழந்தை. ஆனால் எப்போ பாரு பாலு வந்து தன்னை மட்டம் தட்டியே சொல்லிப்பான். பாலு மாதிரி யாராலையும் அவ்வளோ சொல்லுவாங்க பாலு சார். அவ்வளோ செல்ல குழந்தை. அது எனக்கு என்னென்னா தாசண்ணா கூட போடும்போது ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும் வாய்ஸ். எஸ்பிபி சார் கூட போகும்போது அதாவது யூ கேன் சி த ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வென் யூ டூயிட்டில் எப்போவுமே ஒன்று இருக்குது. சி அந்த அம்மா நல்லா அந்த அம்மா பாட்டெலாம் பாருங்கள். டிஎம்எஸ் கூட பாடும்போது அவங்க ஒரு வெர்சாலிட்டியை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஜேசுதாஸ் சார் கூட பாடும்போது ஒரு வெர்சாலிட்டியை காமிச்சிருப்பாங்க. பாலு சார் கூட பாடும்போது ரொம்ப நீங்கள் அவங்க பாலு சார் டாமினேட் பண்ணுற மாதிரியா இருக்கும். ஏன் தெரியுமா, அவ்வளோ உரிமை பாலு சார் கிட்ட, லிபர்ட்டி. அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் தெரியும் இல்லையா? பாலு சார் சந்தோஷமாக ஏற்றுப்பார். அந்த 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 போட்டி மலரே மௌனமாலாம். மலரே மௌனமா இப்பயுமே அந்த பிளேலிஸ்ட்ல எல்லார் பிளேலிஸ்ட்லயுமே கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு பாடலா இருக்கும்னு. எனக்கு என்னென்னா அப்போ கம்போசர்ஸுக்கு எவ்வளோ ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி சிங்கர்ஸ்லாம் நம்ம கிடைக்கும் போது அந்த டைனமிக்ஸ் அவங்க 2 பேரும் கொண்டு வரதெல்லாம் இட்ஸ் ஸோ டிவைன். டிவைனை விடமா எனக்கு நான் என்ன அதாவது ஐம் டெல்லிங் ஜஸ்டிஃபைங் த கம்போசர்ஸ் டியூன்ஸை இன்னும் மெருகேற்றி எவ்வளோ நல்லா கொடுக்க முடியும், எவ்வளோ அருமையாக இன்னும் நம்ம
அதில் ட்ராவல் பண்ணலாம். இன்னும் எப்படிலாம் பரிமளிக்கலாம். எனக்கு எனக்கு ஒவ்வொன்றுமா இன்னும் இப்போ அந்த இன்னைக்கு காலைல கூட மனோவோட சிங்கோட ம். ஒரு பாட்டு பாடுறாங்க. தொட்ட இடம் பூ மணக்கும் துளிர்கரமோ தொடங்கி நிற்கும் பூமரப்பாவை நீ. ஓஹோ! ஃப்ளூட் பீஸ்மா அது. ஓகே. ககரிரி சசபாமணியே மணிக்குயிலே மாலையிடம் கதிரழகே. இந்த ஜென்சி கிட்ஸுக்கெலாம் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேளுங்க. முன்னுக்கு வரணும், நல்ல வோக்கலிஸ்ட்டாக வரணும். சி வெதர் ஜென்சி கிட்ஸ் ஆர் ஹூஎவர் வாண்ட்ஸ் டு பிகம் அ மியூசிஷியன் ஆர் அ சிங்கர். இன்றைக்கி வந்துட்டு வேனிஷ் ஆகும்னு நினைக்காங்க. இன்றைக்கி சி ஆர்ட் இஸ் நாட் அ ஃபாஸ்ட் ஃபுட். ட்ரை டு சஸ்டைன் இன் திஸ் ஃபீல்டு. நீங்கள் சஸ்டெயின் ஆவ 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 உங்களுடைய மோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, வைரத்தை பட்டத்திட்டுவோன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த மாதிரி நீங்கள் ஆகணுங்க. இதுக்கெல்லாம் கேளுங்க. இந்த மாதிரி சங்கீதம்லாம் கேட்டால் தான் ஜானகியமாக பாடின ஃப்ரேஸிங்க பூ போட்ட தாவணி ஓர் வயல் ஆடுது லஸ்ட்லாம் எப்படி காமிச்சாங்க தெரியுமா? நீங்கள் மாதிரியை பார்க்கும்போது விஷுவலாக நீங்கள் பாட்டு எடுத்துகிட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த லஸ்ட் ஃபீல் கிடைக்காது. அப்படின்னுவாங்க. எப்படி ஷேக்கே இல்லாத பாடியில் அது வருது அந்த ஃபீல் அப்படி வரும். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேம்மா. அது இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ an எக்ஸ்பிரஷன்மா. கேன் யூ கிவ் திஸ் இன் யுவர் வாய்ஸ்? நெவர். எஸ். யாராலையும் கொடுக்க முடியாது. இதெல்லாம் தலைகீழ நிற்கணும். இந்த மாதிரி ஜானர் வந்து ஜானகி அம்மா தான் ஹேண்டில் பண்ண முடியும். அவங்களால எந்த ஜேர்னருமே இது அவங்களுக்கான மா ஜேர்னர்ன்றது எல்லாமே. எல்லாத்தையும் பாட்டாங்கம்மா. நாதம் என் ஜீவனே. என்ன குறைச்சல் அந்த கிளாசிக்கல் ஃபீலுக்கு? காட்டுக்குயில் பாட்டு சொல்லும் தரிரி அது காதோரம் லோலாக்கு கதை சொல்லுறையா மனசு. அந்த ராசாவே பாட்டு. ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க தாரா. அந்த இன்டர்லூடுக்கு உங்கள் வாய்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? பின்னாடி வரதுக்கு composers are so gifted to have this சிங்கர். kind of singers in their journeys.